வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026 எக்ஸாம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 35 வரலையும் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 36 இருந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப அதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 36 பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a galvanometer of resistance 100 ohm gives full scale deflection for a current of 1 milliampere. It is converted into an ammeter of range 0 to 10 ampere. The shunt resistance shunt required is option 1 வந்து 0.01 ohm, option 2 0.10 ohm, option 3 1.0 ohm, option 4 0.001 ohm. 100 ohm மின்தடை கொண்டதொரு கால்வனாமீட்டர் 0 to கேல்வனாமீட்டர் 1 மில்லி ஆம்பியர் எனும் ஒரு மின்னோட்டத்திற்கு முழு அளவுகோல் விலகலை கொடுக்கிறது. அது 0 to 10 ஆம்பியர் நெடுக்கமுடையதொரு அம்மீட்டராக மாற்றப்படுகிறது. அதற்கு தேவைப்படும் தடமாற்று மின்தடை என்பது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கிவன் என்ன அப்படின்னா, ஒரு கேல்வனாமீட்டர், அந்த கேல்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம் சொல்லியாச்சு. இது வந்து கேல்வனாமீட்டர். இந்த கேல்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜின்னு வச்சுக்கோம், அது வந்து 100 ஓம் சொல்லிட்டாங்க. 100 ஓம். அது வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஃபார் கரண்ட் ஆஃப் 1 மில்லி ஆம்பியர்னா, இந்த கேல்வனாமீட்டர் வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் போகலாம், அதாவது ஐஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐஜி வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மில்லி ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர் ஐஜி, அது வழியாக தான் மேக்ஸிமம் அந்த கேல்வனாமீட்டர் வழியாக போகலாம் கரண்ட்டு. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் ஆஃப் ரேஞ்ச் 0 to 10 ஆம்பியர். அப்படின்னா அம்மீட்டரோட ரேஞ்ச் வந்து ஒரு அம்மீட்டராக மாற்றணும். அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னா 0 to 10 ஆம்பியர். அப்படின்னா 10 ஆம்பியர் வரலையும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அம்மீட்டராக அதை மாற்றணும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட் அந்த அம்மீட்டரை பயன்படுத்தி நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் மெஷர் பண்ண போகிறோம், 10 ஆம்பியர். அப்போ I = 10 ஆம்பியர். இது வந்து ஐஜி, இது வந்து I. ஓகே, 10 ஆம்பியர். இப்போ இந்த கேல்வனாமீட்டர் வழியாக 1 மில்லி ஆம்பியர் தான் கரண்ட்டு போக முடியும். ஆனால் 1 மில்லி ஆம்பியர்னா நம்மளுக்கு தெரியும் 1 × 10⁻³ ஆம்பியர் இல்லையா, 1 × 10⁻³ ஆம்பியர். இதை வந்து நம்ம 10 ஆம்பியர் வரலையும் மெஷர் பண்ணுற ஒரு அம்மீட்டராக மாற்றணும்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படி. அப்போ இங்கேருந்து வரது வந்து என்னென்னா மேக்ஸிமம் எவ்வளவு 10 ஆம்பியர் வரலையும். இப்போ இது அம்மீட்டராக மாறிடுது. இதுதான் ஷண்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மொத்த அமைப்பு வந்து என்னது, அம்மீட்டராக ஆக்ட் பண்ணுது. இதுதான் அம்மீட்டர். இப்போ இந்த அம்மீட்டர் எவ்வளோ கரண்ட்டை மெஷர் பண்ணோம், மேக்ஸிமம் 10 ஆம்பியர். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஐ வந்து எவ்வளவு, 10 ஆம்பியர். அந்த ஐ வந்து என்ன ஆயிரும், கேல்வனாமீட்டர் வழியாக ஐஜி போகும். அதாவது 1 மில்லி ஆம்பியர் தான் கேல்வனாமீட்டர் வழியாக போகும். மீதி கரண்ட் வந்து என்ன ஆகும், அந்த ஐயில் ஐஜி அங்கே போயிடுச்சு. அப்போ I - ஐஜி தான் இது வழியாக போகும். இது வழியாக போகும். ஓகே. ஸோ அப்போ இது வழியாக I - ஐஜி கரண்ட் போகணுன்னா அந்த ஷண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இது வழியாக போகிற கரண்ட் வந்து ஐஜி, இது வழியாக போகிற கரண்ட் I - ஐஜி. இங்கே மின்தடை வந்து எவ்வளோ, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி 100 ஓம். இங்கே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை வந்து எஸ், அது எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. இப்போது என்ன கான்செப்ட்னா, இந்த 2 பாயிண்ட்டும், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் வில் பி ஈக்குவல். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். ஏன்னா 2 பக்க இணைப்பில் இருக்குது. தே ஆர் இன் பேரலல் கனெக்ஷன். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, வோல்டேஜ் என்ன அப்படின்னா ஓம்ஸ்லா தான். என்னது ஓம்ஸ்லா, B = IR. அப்போ I × R. I என்னது, இது வழியாக போகக்கூடிய கரண்ட் என்னது, ஐஜி. அப்போ ஐஜி × R. ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஆர்ஜி ஈக்குவல் இங்கே அதே மாதிரி I × R. I என்னது, I - ஐஜி. இது வழியாக போகக்கூடிய கரண்ட் I - ஐஜி. ஸோ I - ஐஜி × இங்கே ரெசிஸ்டன்ஸ் என்னது, எஸ், மின்தடை எஸ். நம்ம எஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஐஜி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 1 மில்லி ஆம்பியர். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 × 10⁻³ ஆம்பியர். ஓகே. இன்ட்டு ஆர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100. ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் ஐ எவ்வளோ, மேக்ஸிமம் கரண்ட் 10 ஆம்பியர். ஸோ 10 மைனஸ் ஐஜி எவ்வளோ, 1 × 10⁻³ இன்ட்டு எஸ் தெரியாது. ஓகே. இப்போ இந்த 1 × 10⁻³ எவ்வளவு, 0.001 அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இந்த 10லேருந்து 0.001 கழிச்சோம்னா, சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒன்றும் பெரிய சேஞ்ச் வர போகிறதில்ல இல்லையா.
ஏன்னா 10ஓட கம்பேர் பண்ணுறப்போ இந்த 0.001ங்கிறது என்னது ரொம்ப சின்ன மதிப்பு. அதாவது 1 வந்து 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், அந்த சின்ன மதிப்பு. 10ங்கிறது பெரிய மதிப்பு இல்லையா? அப்போது இந்த 10ஓட கம்பேர் பண்ணுறப்போ இந்த மதிப்பு வந்து என்னது மச் ஸ்மாலர், ரொம்ப சின்னதுங்கிறனால இதை நம்ம எடுத்துடலாம். அதனால் பெரிய மதிப்பு மாற போகிறதில்ல. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது இங்கே பாருங்கள், 1 × 10⁻³ 10⁻³ 10⁻³ இந்த 100 வந்து 10⁻2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 10 × s மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன வரும் 10⁻−1 வரும் இல்லையா? 10⁻³ × 10⁻2 10⁻−1 ஈக்குவல் டு 10 × s. s தான் எனக்கு வேணும். அப்போ s ஈக்குவல் டு 10 இந்த பக்கம் வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்து என்ன ஆகும் டிவிஷனில் வரும். அப்போ இங்கே ஆல்ரெடி 10⁻−1 இருக்குது, இந்த 10 கீழே வந்ததுன்னா டிவிஷனில் வரும். இது மேலே வந்ததுன்னா என்ன ஆகும் 10⁻−1 ஆல்ரெடி இருக்குது, இந்த இது 10⁻1 இருக்கிறதா அர்த்தம். இது மேலே வந்ததுன்னா 10⁻−1. அப்போ எவ்வளவு 10⁻−2. இங்கே எல்லாமே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × இந்த இடத்துல 10 எடுத்தாச்சா மீதி 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே 1 × அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 × 1 × எழுதலாம். ஸோ என்னது 1 × 1 × எழுதலாம். அப்போ 1 × 10⁻−1 எவ்வளவு, இந்த டெசிமல் பாயிண்ட் இப்போ இங்கே இருக்கிறதா அர்த்தம். இது 2 டிஜிட்ஸ் வந்து பேக்கில் மூவ் ஆகும். இப்போ 0.02 அப்படின்னு வந்துடும். அப்போ எஸ் எவ்வளவு 0.02ல் 01 ஒன்று தானே இங்கே நம்பர் இருக்குது. 1லேருந்து டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் பேக்கில் வரும். ஓகே, இப்போ 0.01 ஓம். எஸ் வந்து என்னது 0.01 ஓம். இதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 0.01 ஓம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1, ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த கான்செப்ட் தெரியணும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 37 பார்ப்போம். 37ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. In a meter bridge experiment, see figure, the positions of the cell capital E and the galvanometer capital G are interchanged. We shall observe in the galvanometer. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து only the left sided deflection. ஆப்ஷன் 2 there will be no deflection irrespective of the position of the jockey. ஆப்ஷன் 3 only the right sided deflection. ஆப்ஷன் 4 both right sided and left sided deflection and at balance point நோ டிஃப்ளெக்ஷன். அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா ஒரு மீட்டர் சமண சுற்று சோதனையில் படத்தை பார்க்கும் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. மின்கலம் இ மற்றும் கேல்வனாமீட்டர் ஜி ஆகியவற்றின் கிடைநிலைகள் ஒன்றுடன் ஒன்றாக மாற்றி அமைக்கப்படுகிறது. கேல்வனாமீட்டரில் நாம் கண்டறிவது என்பது ஆப்ஷன் 1 இடது பக்கமான விலகலை மட்டும், ஆப்ஷன் 2 தொடுசாவியின் கிடைநிலையை சற்றும் சாராது எவ்வித விலகலும் ஏற்படாது, ஆப்ஷன் 3 வலது பக்கமான விலகலை மட்டும், ஆப்ஷன் 4 வலது மற்றும் இடது பக்கமான இரு விலகல்களும் மற்றும் சமன் புள்ளியில் விலகலின்றியும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் அவங்க கொடுத்துருக்க சர்க்யூட். நம்மளுக்கு தெரியும், நம்ம வழக்கமாக மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து செல் இருக்கும், பேட்டரி இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு கிடையில் இந்த இடத்துல பேட்டரி இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னது இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து டெர்மினல் இருந்து இந்த பக்கம் கேல்வனாமீட்டர் அப்புறம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்து ஜாக்கியில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ செல்லை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக இந்த இடத்துல கேல்வனாமீட்டர் இருக்கும், இந்த இடத்துல செல் இருக்கும். அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம வீட்ஸ்டோன், நம்ம இந்த மீட்டர் பிரிட்ஜே வந்து என்னது வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷன் தான் இல்லையா? ஸோ அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜு முதல்ல வரையும் எப்படி, இப்போ என்ன பாருங்கள் ஏபிசிடி எடுத்துக்குவோம். இப்போ ஏ 4 டெர்மினல் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது வந்து பி. ஏபி கிட்டல என்ன இருக்குது, கேல்வனாமீட்டர் இருக்குது, கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஏபி கிட்டல கேல்வனாமீட்டர் இஸ் கனெக்டட். அடுத்து சிடி கிட்டல என்ன இருக்குது, சிடி கிட்டல பேட்டரி இருக்குது இல்லையா? சிக்கும் டிக்கும் இடையில. இப்போ இதை வந்து சி, இதை டின்னு வச்சுக்கிறேன். இது இந்த பாயிண்ட் வந்து சி, இதை வந்து டின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் கிட்டல பாருங்கள், இதுதான் சி, இது வந்து டி, ஜாக்கி இருக்கக்கூடிய பொசிஷன் ஜி. அதுக்கு இடையில என்ன இருக்குது, செல் இருக்குது. இந்த பெண்ட் பண்ணி போட்டிருக்கோன்னா இந்த ஒயருக்கும் இந்த வர ஒயருக்கும் கனெக்ஷன்லன்னு அர்த்தம். இந்த சிக்கும் டிக்கும் இடையில நமக்கு வந்து என்னென்னா பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியை நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியோட பாருங்கள் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அது வந்து சிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரியே நம்ம கனெக்ட் பண்ணோம். நெகட்டிவ் வந்து டிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது அடுத்து பாருங்கள் ஏசி இடையில என்ன இருக்குது பாருங்கள், ஏவுக்கும் சிக்கும் இடையில, ஏவுக்கும் சிக்கு இடையில தான் இங்கே இந்த 2 இதில் ஒரே பிளேட்டு தான், காப்பர் பிளேட். ஸோ இதுவும் கனெக்டட். அப்போ ஏவுக்கும் இதுக்கும்னா இது
இந்த 2 டெர்மினலுக்கு எடுத்தாலும் சரி, இந்த 2 டெர்மினலுக்கு எடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஏசி கடையில் என்ன இருக்குது? R1 ரெசிஸ்டர் இருக்குது, மின்தடை. அப்போ இது வந்து R1. அதே மாதிரி சிபி ஆர் பிசி கடையில் என்ன இருக்குது? பிசி 2 கடையில் R2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து R2 கனெக்ட் பண்ணலாம். அடுத்து ஏடி கடையில் என்ன இருக்குது? ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏவுக்கும் டி கடையில் என்ன இருக்குன்னா இந்த ஒயர், மீட்டர் பிரிட்ஜோட ஒயர் இது இல்லையா, 1 மீட்டர் ஒயர், மேக்னெட் ஒயர். அந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ஒயர் இருக்குல்ல, அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவோ, அதோடைய மின்தடை என்னவோ, அது வந்து இந்த ஏடி கடையில் வந்துடும். ஸோ அது ஒரு மின்தடை தான். ஓகே, அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒன்றா அதை வந்து R3ன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டோட மின்தடை வந்து R3. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் திஸ் ஒயர் இஸ் R3. அடுத்து வந்து பாருங்கள், சிடி கடையில் என்ன இருக்குது? சிடி இல்லை, அடுத்து என்னது? பிக்கும் டி கடையில். பிங்கிறது இங்கே டெர்மினல், இதுவும் என்னது? இன்டர் கனெக்டட், ஃபுல்லாக காப்பர் பிளேட் தான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இதையும் பின்னே வச்சுக்கலாம் நம்ம. இதுவும் பி தான், இதுவும் பி தான். இங்கே எப்படி இது சி, இது சினா இதுவும் சின்னு சொன்னோம்ல, அது மாதிரி. ரைட். இப்போது பிக்கும் டி கடையில் இருக்குது, இந்த மீட்டர் பிரிட்ஜோட ஒயர் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதோட மின்தடை. அப்போ அதை வந்து நான் வந்து R4ன்னு வச்சுக்கிறேன், R4. ஓகே, இப்படி தான் நமக்கு வந்து சர்க்யூட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கரண்ட் வரும், பாசிட்டிவ்லேருந்து வரும். ஐங்கிற கரண்ட்டு ரெண்டாக பிரியும். இங்கே வந்து I1, இது வழியாக I2 இப்படி போகலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் இங்கே ஐஜி ஆகும். இது இன்னொரு பார்ட்டு, இது வந்து I3ன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் இங்கே வரப்போ இந்த ஐஜி, ஓகேயா, இந்த ஐஜியும் இந்த I2வும் சேர்ந்து இங்கே வந்து என்னது வரப்போ I4ஆக வரும். I3 I4 சேர்ந்து மறுபடியும் ஐயா போகும், இப்படி போகும். இப்போ நமக்கு பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்குன்னா இது வழியாக கரண்ட்டே போகக்கூடாது. ஐஜி வந்து 0. அப்போ என்ன ஆகும்? I1ம் I3யும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஐஜி ஈக்குவல் டு 0 அப்படின்னா I1ம் I3யும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் இல்லையா? அதே மாதிரி இந்த கரண்ட்டே வரலன்னா I2 தான் இங்கே வரும். இந்த கரண்ட் வந்தால் தான் I2 ஐஜியும் சேர்ந்து I4ஆக வரும். இந்த கரண்ட்டே இல்லை அப்படின்னா I2 தான் இங்கே வரும். அப்போ I2ம் I4ம் ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா? இதுதானே நம்ம வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் படித்தோம். பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப I1 ஈக்குவல் டு I3, I2 ஈக்குவல் டு I4 அப்படிலாம் படித்தோம். அப்போ வந்து கண்டிஷன் வந்து நமக்கு என்னது? P/Q ஈக்குவல் டு R/S அப்படிலாம் பார்த்துருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸும் இதோட ரேஷியோ R1/R3 ஈக்குவல் டு R2/R4 இப்படி இருக்கலாம். P/Q ஈக்குவல் டு R/S அப்படி இருந்ததுன்னா கேல்வாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்காது, பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் வருது. அப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா அந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பேர். இப்போ இந்த இடத்துல I1 ஈக்குவல் டு I3 அப்படின்னா நம்ம என்னது? R1/R3 அந்த ரேஷியோவும் R2/R4 ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக. அப்போ கேல்வாமீட்டர் நோ டிஃப்ளெக்ஷனை காமிக்கும் இல்லையா? பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நமக்கு கேல்வாமீட்டர் ஏதோ ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி நமக்கு ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் பண்ணோம். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன், போத் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் அண்ட் அட் பேலன்ஸ் பாயிண்ட் நோ டிஃப்ளெக்ஷன். வலது மற்றும் இடது பக்கமான இரு விலகல்களும் மற்றும் சமன் புள்ளியில் விலகலின்றியும் அமையும். அதாவது ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 இதுதான். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பார்க்கலாம். 38 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the peak value of an alternating current is 5 ampere and frequency is 60 hertz. How long will the current starting from 0 take to reach the peak value அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து ஒன்று வந்து ஆப்ஷன் 1 1/120 செகண்ட், ஆப்ஷன் 2 1/60 செகண்ட், ஆப்ஷன் 3 1/30 செகண்ட், ஆப்ஷன் 4 1/240 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் உச்ச மதிப்பு 5 ஆம்பியர் மற்றும் அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ். மின்னோட்டம் சுழியிலிருந்து தொடங்குகிறது எனில் உச்ச மதிப்பை அடைய மின்னோட்டம் எடுத்துக்கொள்ளும் நேரம் யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பீக் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா நம்மளுக்கு தெரியும் இப்படி இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்குங்க. டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கணும்னா இப்படி கரண்ட்டோட போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ் இல்லையா? கரண்ட் மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பும் திசையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். சரி, இப்போது இந்த பீக் வேல்யூ இதுதான் பீக் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து 0, இது பீக் வேல்யூ. அது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து I0ன்னு வச்சுக்குவோம். 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, 5 ஆம்பியர். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா நம்மளுக்கு தெரியும், அதிர்வெண்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை, இதுதான் ஒரு அலைவு. இது மாதிரி எத்தனை அலைவுகள் ஒரு செகண்டுக்கு உருவாகுது, அதுதான் ஃப்ரீக்வன்சி. அது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்
60 இயர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ கேட்குறது என்னென்னா, 0லேருந்து மேக்ஸிமத்துக்கு கரண்ட் ரீச் ஆகிறது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் டேக்கன் பை த கரண்ட் டு ரீச் என்னது மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ரம் 0. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டைம் தான் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டைம் இதுக்கு நேரம் இந்த டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைம் எவ்வளோன்னா அங்கே பாருங்கள், என்ன ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இருக்குல்ல, இதுக்கான டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைம் பீரியட்னு சொல்கிறோம். இந்த டைம் இருக்குல்ல, இப்போ 0ல் ஆரம்பித்து இது வரலையும் உள்ள டைம் இருக்குல்ல, இது வந்து டி. ஃபுல் சைக்கிளுக்கான டைம் வந்து டி, டைம் பீரியட், அலைவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் பாதி வந்து என்னது, இந்த டைம் வந்து என்னது T/2 ஹாஃப் பீரியட். அதில் பாதி தான் இது. அப்போ இது வந்து என்னது T/4. அப்போ கேட்குறது T/4 தான் கேட்குறாங்க. ஓகே, T/4 எவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த டைம்ங்கிறது அதுதான். அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/டைம் பீரியட் அப்படின்னு தெரியும். ஆர் டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தெரியும் இல்லையா. அதிர்வெண் ஈக்குவல் டு என்னது அலைவு நேரத்தினுடைய தலைகீழி அப்படி சொல்லலாம். அலைவு நேரம் ஈக்குவல் டு அதனுடைய தலைகீழின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். T ஈக்குவல் டு என்னது 1/f எவ்வளவு 60 ஹெர்ட்ஸ். அப்போ 60 எல்லாம் எஸ்ஐ அளவில் தான் இருக்குது, எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. நமக்கு T தேவையில்லை, T/4 வேணும். அப்போ இந்த பக்கம் T/4, இந்த பக்கம் 4ஆல் டிவைட் பண்ணால் அந்த பக்கம் 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும், 460 424 240 1/240. இப்போ T/4 தான் கேட்குறாங்க. T/4 வந்து என்னது 1/240 செகண்ட். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது, கடைசி ஆப்ஷன் இந்த கொஸ்டின் பேப்பரில் கடைசி ஆப்ஷன் 4வது ஆப்ஷன். அப்போ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 39 பார்ப்போம். 39 என்னென்னா, the figure given below shows a long straight solid wireன்னு சொல்லியாச்சு, of circular cross section of radius A carrying steady current I. The current I is uniformly distributed across the cross section. The plot which correctly represents the variation of magnetic field B with the distance R from the axis of the conductor in the region is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம், இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது. இது வந்து சாலிட் கண்டக்டர், வந்து ஒரு சாலிட் கண்டக்டர், பைப் மாதிரி கிடையாது, சாலிட் ராட் மாதிரி. அதனுடைய ரேடியஸ் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளோ, இது ஃபுல்லாக போகக்கூடிய கரண்ட் வந்து I. அதாவது இந்த சென்டரில் மட்டும் போல் கரண்ட் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராடு ஃபுல்லாக கரண்ட் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் ஸ்மால் a ஆரம் கொண்ட வட்ட குறுக்கு வெட்டுடைய I எனும் நிலை மின்னோட்டத்தை தாங்கி செல்லும் ஒரு நீல நேர்கோட்டு திண்ம கம்பியாகும். மின்னோட்டம் I ஆனது அதன் குறுக்கு வெட்டுக்கு குறுக்கே சீராக பரவியுள்ளது. இப்பகுதியில் கடத்தியின் அச்சிலிருந்து R தொலைவோடு காந்தப்புலம் அடையும் மாற்றத்தை மிகச்சரியாக காட்டும் வரைபடம் என்பது அப்படின்னு கேட்டு கீழே வந்து இதுதான் ஆப்ஷன்ஸ். இந்த 4 கிராஃபில் எது கரெக்டு, அதாவது டிஸ்டன்ஸ் Rக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு Bக்கும் உள்ள ரிலேஷனை காமிக்கக்கூடிய கரெக்டான கிராஃப் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, தொலைவு இதனுடைய அச்சிலிருந்து தொலைவு தான் R, அப்புறம் காந்தப்புலம் B, அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டக்கூடிய வரைபடம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது எப்படின்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உள்ளே எடுத்துக்குவோம். அதாவது இதுதான் குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த ஒரு சாலிட் ராடை குறுக்க பார்த்தோம்னா இப்படி வட்டமாக தான் தெரியும். ஸோ இப்போ இதுதான் அச்சு பகுதி. இப்போ உள்பகுதியில், அதாவது இந்த கிராஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப் டு ஏன்னா இது வரலையும் இந்த மையப்பகுதி ஓன்னு வச்சுக்கோமே 0, அதுலேருந்து இந்த சாலிட் ராட் இருக்குல்ல அதனுடைய பரப்பு வரலையும், இது வரலையும், அதுதான் ஏ. அது வரலையும் ஒரு இது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு 2 பிரிவாக அதில் எல்லா கிராஃப்லையுமே காமிச்சிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இதுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது, இதுக்குள்ளே அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க, இப்படி இருக்குது, இதுதான் அச்சு பகுதின்னு வச்சுக்குவோம். இந்த இதை வந்து இப்படி குறுக்க இப்படி இருக்குல்ல, இது குறுக்க நேராக பார்த்தோம்னா வட்டமாக தெரியும், அப்படி வச்சுக்குவோம். ஸோ இதுதான் அச்சு பகுதி ஓ. இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ நம்மளுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகே, ஏ வந்து இங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இப்போ நம்ம இதுக்குள்ளே இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அங்கே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வேல்யூ என்ன, இங்கே எடுத்தாண்ணா இப்படி இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஆரை வந்து அதிகப்படுத்தினோம்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத காமிக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க உள்ள, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர், எனக்கு நல்லா கவனிங்க, இதுதான் வந்து ஆர். இப்போ ஆர் வந்து எப்படி இருக்குன்னா ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ, நல்லா கவனிங்க, ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ விட கம்மியாக இருக்குது ஆர் மதிப்பு. அதாவது உள்ள அந்த சாலிட் ராடுக்குள்ளே வந்து நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா இப்போ சொல்லணும்.
இப்போ இதுக்குள்ளனா நம்ம பயட் சாவட்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்ளை பண்ணோம். அப்போ இந்த இடத்துல காந்தப்புலம் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா, இதை சுற்றி ஒரு ஆம்பியர் லூப் இமேஜினரி லூப், ஒரு கற்பனையான ஒரு வட்ட வடிவ ஒரு வளையம் எடுத்துக்கிறேன். அதோட ஆரம் தான் வந்து ஆர். என்னது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்னது, க்ளோஸ்ட் இன்டகரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட்டுங்கிறது வெற்றிடம். இங்கே வந்து ஊடகம் இருக்குது, இரும்பு இருக்குது, சாலிட் இருக்குது, அதனால் மியூன்னு வச்சுக்கலாம். மியூ இன்ட்டு ஐ நாட்னா த கரண்ட் என்க்ளோஸ்ட், நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த ஆம்பியர் லூப். இதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இந்த மொத்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டு தான் நமக்கு வந்து என்னது ஐ, டோட்டல் ஐ. இதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஐ நாட். சரி, இப்போ வருவோம். இப்போ இந்த ஆம்பியர் லூப் இருக்குல்ல, அதில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்டில் அப்போது இந்த பிங்கிறது என்னென்னா, இந்த ஆம்பியர் லூப்பில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பி இன்ட்டு இந்த டிஎல் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா, இந்த லூப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். அப்போ 2π, இந்த லூப்போட ரேடியஸ் வந்து ஆர், அதனால் 2πr எடுத்துக்கலாம். பி இன்ட்டு 2πr ஈக்குவல் டு மியூ இன்ட்டு, நல்லா கவனிங்க, இந்த ஐ நாட்டுங்கிறது என்னென்னா, இந்த இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஆம்பியர் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த கரண்ட், டோட்டல் கரண்ட் வந்து இந்த சர்க்குலர் ஏரியா ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக கரண்ட் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், டோட்டல் கரண்ட் பர் டோட்டல் ஏரியா எடுத்துக்குவோம். முதல்ல டோட்டல் ஏரியானது, இந்த சர்க்குலர் ஃபேஸ் இருக்குல்ல, அதோட ஏரியானது, வட்டத்தினுடைய பரப்பு πr². இங்கே வந்து ரேடியஸ் வந்து, இதோட ரேடியஸ் வந்து ஏ, அப்போ πa²ன்னு சொல்லலாமா? அப்போ டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா πa², லாகோனியன் πa². இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த கரண்ட் டென்சிட்டி கிடைக்கும், சர்ஃபேஸ் கரண்ட் டென்சிட்டி. இந்த பரப்பில் எந்த அளவுக்கு இந்த கரண்ட் செறிந்திருக்கு அப்படிங்கிறது சர்ஃபேஸ் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா டோட்டல் கரண்ட் பை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, மொத்த மின்னோட்டம் பை மொத்த பரப்பு. சரியா? அப்போ ஓரளவு பரப்பில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இது கொடுக்கும். யூனிட் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது இது கொடுக்கும். அப்போ யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ கரண்ட் இருக்குன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பரப்பு இருக்குல்ல, இதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் அது ஐ நாட் தான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்குன்னா, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பேனா வந்து 10 ரூபான்னா 5 பேனா எவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஓரளவு பரப்பில் இவ்வளோ கரண்ட் இருக்குன்னா, இவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னா இவ்வளோ பரப்பில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம்ல. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பரப்பால் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த பரப்பு எவ்வளவு இன்ட்டு π, இந்த பரப்போட ரேடியஸ் என்னது r², πr²ன்னு சொல்லுவோம். சரியா? இப்படி எழுதுவோம். இதுதான் ஐ நாட். ஓகே, இப்போ அந்த π கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? அந்த பக்கம் ஒரு 6, அந்த பக்கம் r² ஒரு 6 கேன்சல் பண்ணலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு, எனக்கு பி தான் வேணும், பி ஈக்குவல் டு அந்த பக்கம் என்னென்ன இருக்குது முதல்ல எழுதுவோம். மியூ இன்ட்டு ஐ இருக்குது, மேலே என்ன இருக்குது, ஆர் மட்டும் தான் இருக்குது, r² ஆர் இருக்குது, பைக்கில் என்ன இருக்குது, a² இருக்குது, இருக்கட்டும். இந்த 2π இங்கே இருக்குது, அது இந்த பக்கம் வந்துடும். அப்போ 2π a²ன்னு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட், மியூ கான்ஸ்டன்ட்டு, கரண்ட் ஐ கான்ஸ்டன்ட்டு இல்லையா, ஸ்டடி கரண்ட்னு சொல்லியாச்சு. ஐ கான்ஸ்டன்ட்டு, 2π கான்ஸ்டன்ட்டு, ஏ இந்த பைப்பில் சாலிட் ராடோட ரேடியஸ் ஏ கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா மீதி வந்து இந்த பியும் ஆர் வந்து நம்ம எவ்வளோ தொலைவு வேணுமாலும் எடுத்துகிட்டு போகலாம்ல. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ பி வந்து என்னது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஃபார்முலாவிலேருந்து. அப்போ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னா, அதாவது இதுக்குள்ளே ஏவுக்குள்ளே நீ பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னா என்ன அர்த்தம், ஆர் இன்க்ரீஸ் ஆக பியும் ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பார்ட் இப்படி வரும் இல்லையா. உள்ளே வந்து என்னது, இதுக்கான கிராஃப் வந்து என்னது, இங்கே போடுறேன் ஆர் பி அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகே, இது எது வரைக்கும், அப் டு ஏ வரலையும், ஏக்குள்ளே தான் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வெளியே, ஆருக்கு வெளியே, அதாவது இந்த ராடுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து என்னது, இது வந்து கேஸ் 1ன்னு வச்சுக்கோம், இது வந்து கேஸ் 1. ஓகே, அடுத்து கேஸ் 2. என்ன கேஸ் 2னா, ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ, இது வந்து ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ, அதாவது ஏ விட அதிகமாக இருக்கணும் ஆர் டிஸ்டன்ஸ் இங்கே வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்போ என்ன ஆகுங்க பாருங்கள், சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இது வந்து ஏ, நான் பாயிண்ட் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அப்போ ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ. இப்போ நம்ம என்னது, கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் வந்து இந்த ராடுக்கு வெளியில் வந்துருச்சு. ராடுக்கு வெளியில் வந்துருச்சுன்னா
நமக்கு என்னது ஆம்பியர் சர்க்யூட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே இது யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால வெளியில் ஒரு புள்ளியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணி. என்ன ஃபார்முலா, பி ஈக்குவல், அதாவது ஸ்ட்ரெயிட் ஒயர், இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஒயராக வச்சுங்க. ஸ்ட்ரெயிட் ஒயர் இப்படி இருக்குது ராடு, ஓகே. இதனால் இது கரண்ட் கேரிங், இதனால் ஒரு புள்ளி ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா, இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அது டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பி ஈக்குவல் டு மியூ நாட், இங்கே வந்து என்னது வெளியில் எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து என்னது, இங்கே வந்து பார்த்துங்க மியூன்னு போட்டிருப்பேன், ஏன்னா உள்ளே இருக்குது, மெட்டீரியலுக்குள்ளே இருக்குது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து வெளியில் எடுத்துக்கிட்டோம், யார் தான் இருக்குது, அப்போ மியூ நாட் இன்ட்டு ஐ பை நான் ஃபார்முலா 2π இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் ஆர், இங்கே ஏலாம் வராது இல்லையா, இப்படி இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்போ மீதி என்ன இருக்குது, ஆர் மட்டும் தான் இருக்குது. அது எதில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வெளியில் இல்லையா. அப்போ கிராஃப் எப்படி வரும், வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஃப் வந்து எப்படி வரும்னா, இது பாருங்கள், இது ஏ விட கிரேட்டர்னு சொல்லியாச்சு, நல்லா வந்து இந்த பாயிண்ட் தான் ஏன்னு வச்சுக்கோமே. இதுக்கப்புறம் என்னது, பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா அஸ் ஆர் இன்க்ரீசஸ் பி டிக்ரீசஸ்னு இருக்கும். தொலைவு இன்க்ரீஸ் ஆக பி வந்து என்ன குறையும். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா குறையும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக குறையாது, இப்படி ஸ்மூத்தாக தான் கர்வ் போகும், இப்படி தான் போகும். இந்த பார்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஏ, இதுக்கப்புறம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஏல எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அதான் இந்த இடம், ஓகேயா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது இங்கே காமிச்சிட்டோம், இந்த கிராஃபில் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி நடக்குது, இப்படி தான் போகும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்னது, இப்படி ஸ்மூத்தாக தான் போகும். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன கிராஃப் கிடைக்கும் பாருங்கள். நமக்கு இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்பைன் பண்ணால் எந்த கிராஃப் கிடைக்கும், இந்த 4 கிராஃபில் கண்டிப்பாக இந்த கிராஃப் தான் கிடைக்கும் இல்லையா, இதுதான் கிடைக்கும். இது கேஸ் 1க்கு, இது வந்து கேஸ் 2க்கு, இதுதான் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கிராஃப் இருக்கும், இங்கே என்ன வித்தியாசம்னா இங்கே பாருங்கள், இப்படி ஸ்மூத்தாக போகும், இங்கே அப்படி ஆகாது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது வராது, இதுதான் வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான், ஓகே. அப்போ இந்த 2 கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும், நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 40 வாங்குவோம். கொஸ்டின் நம்பர் 40 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஏ வந்து என்னென்னா, when the forward bias voltage across the PN junction diode increases above a certain threshold voltage, the diode current increases significantly. ஒன்று. ஸ்டேட்மெண்ட் பி என்னென்னா, the current is called reverse saturation currentனு சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இது பார்த்துங்க, கரெக்டுங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கூட கொஸ்டினில் இருக்கும். அதனால் கரெக்டாக இன்கரெக்ட் கேட்குறாங்களாங்கிறது கவனமாக பார்த்துட்டு அது மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம். இங்கே கேட்டுக்கிறது கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணோம், எந்த ஆப்ஷன் வரும்னு சூஸ் பண்ணோம். ரைட்டு. தமிழில் சொல்லணும்னா, கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏ வந்து என்னென்னா, ஒரு பிஎன் சந்தி டயோடு இருக்குது, குறுக்கே முன்னோக்கு சார்பு மின்னழுத்தம் ஒரு குறிப்பிட்ட பயன் தொடக்க மின்னழுத்தத்திற்கு மேலே அதிகரிக்கப்படும் பொழுது டயோடு மின்னோட்டம் கணிசமாக அதிகரிக்கும். ஸ்டேட்மெண்ட் பி என்னென்னா, இம்மின்னோட்டம் பின்னோக்கு தெவிட்டு மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எது வரும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு தப்புன்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, வோல்டேஜ் கரண்ட்டு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பிஎன் சந்தி டயோடு பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபார்வர்ட் பயாஸில் இப்படி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரலையும் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் அந்த நீ வோல்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீ வோல்டேஜில் வந்து என்ன ஆகும், அப்படியே கரண்ட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ், முன்னோக்கு சார்பு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு. நான் சொல்கிறது ஆப்ஷன் ஏ சொல்ல, ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரண்ட் பேர் இங்கே இன்க்ரீஸ் ஆகல, அந்த கரண்ட் பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பயாஸில் தான் இருக்கும். இங்கே வந்து ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் தான் அது, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் கிடையாது இல்லையா, அது வந்து தப்பு. பின்னோக்கு தெவிட்டு மின்னோட்டம் அப்படிங்கிறது தப்பு. செகண்ட் பாயிண்ட் வந்து தப்பு. அப்போ இது ரெண்டும் ஏ சரி, ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ சரி ஆனால் கூற்று பி தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 இதுதான் வந்து சரி, நோட் பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 இதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். இன்சைட் எ கண்டக்டர் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இஸ் 0. அதான் ஸ்டேட்மெண்ட் ஏ. தமிழில் சொல்லணும்னா கடத்தி ஒன்றினுள் நிலைமின் புலம் சுழியாகும். இதை ஆப்ஷன் ஆன்சர் பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். இன்சைடு த கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கடத்திக்குள்ளே வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கடத்தி ஒன்றினுள் நிலைமின் புலம் சுழியாகும் அப்படிங்கிறது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பி ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சர்ஃபேஸ் ஆஃப் அ சார்ஜ்டு கண்டக்டர் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் இருக்குது, மின்னோட்டம் பெற்ற ஒரு கடத்தி இருக்குன்னா அந்த கடத்தினுடைய பரப்பில் தான் மின்னோட்டம் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது மின் புலம் அது வந்து மின்னோட்ட அடர்த்தியை சார்ந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கடத்தினுடைய பரப்பில் மின் புலத்துக்கு என்ன ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலானா சிக்மா பை எப்சிலான் நாட். இதுதான் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ சிக்மாங்கிறது என்னது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, பரப்பு மின்னோட்ட அடர்த்தி. அப்போ இ வந்து இ டிபெண்ட்ஸ் ஆன் சிக்மா, அதாவது மின்புலம் பரப்பு மின்னோட்ட அடர்த்தியை சார்ந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து என்னது டஸ் நாட் டிபெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க, the interior of the charged conductor can have no excess charge in the static situation. கண்டக்டருக்குள்ளே இப்படி இருக்குது, கண்டக்டர் இருக்குன்னா கண்டக்டர் வெளியில் தான் வந்து என்ன இருக்கும் சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். உள்ளே வந்து எக்ஸஸ் சார்ஜ் இருக்குமா அப்படின்னா நோ எக்ஸஸ் சார்ஜ்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து எக்ஸஸ் சார்ஜ் கிடையாது, உள்ளே வந்து சார்ஜ் வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டு தான் இல்லையா, மின்னோட்டம் வந்து உள்ளே இருக்காதுங்கிறது கரெக்டு தான். அடுத்து டி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா at the surface of a charged conductor the electrostatic field must be normal to the surface at every point. the surface of the conductor, ஒரு கண்டக்டர் இப்படி இருக்குது, சார்ஜ் கண்டக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டர் அதாவது மின்னோட்டம் பெற்ற கடத்தினுடைய பரப்பில் மின்புலம் வந்து பரப்புக்கு செங்குத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்புலம் வந்து பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். the electric field is normal to the surface of the conductorன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான், நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து ஈங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா electrostatic potential is 0 everywhere inside a charged conductor ன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் இ வந்து 0வா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உள்ள கண்டக்டருக்குள்ளே இப்படி இருக்குது, கண்டக்டர் இருக்குது, சார்ஜ்டு கண்டக்டர், நல்லா கவனிங்க, உள்ளே வந்து எலக்ட்ரிக் பொட்டன்சியல் வந்து 0வா, அதாவது மின் அழுத்தம் வந்து 0வா எல்லா புள்ளிலையும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சார்ஜ்டு கண்டக்டர்னால் அதனுடைய சர்ஃபேஸில் மின் அழுத்தம் இருக்குமா இருக்காதா, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருக்குமா இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு மின் அழுத்தம் இருக்கும் சரியா. உள்ளே வந்து என்னது இது உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா என்ன அர்த்தம், நம்ம பார்த்துருக்கோம்ல E = -dV/dx, இதுதான் ரிலேஷன். ஓகே, அப்போ E 0னா என்ன அர்த்தம், இது 0னா கண்டிப்பாக dxங்கிறது வந்து 2 பாயிண்ட் இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டு கண்டக்டருக்குள்ளே இருக்குது. dx cannot be 0, அப்போ dV வந்து கண்டிப்பாக 0 ஆகும். dV 0னா என்ன அர்த்தம், dV 0னா என்ன அர்த்தம், there is no change in potential difference. there is no change in potential. ஓகேயா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா ரெண்டும் என்ன சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு தானே அர்த்தம். V = கான்ஸ்டன்ட்னு தானே அர்த்தம். ஓகேயா, அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ், இங்கே 5 வோல்டேஜ்னா அந்த பாயிண்ட்ல என்னது 5 வோல்டேஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும். ஓகேயா, அதுதான். அப்போ என்ன சொல்கிறோம், வோல்டேஜ் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும், நான் 0 கிடையாது. அப்போ உள்ளே என்னது 0 இருக்கக்கூடாது, அதுதான் ரியலாக இருக்கக்கூடியது. புரியுதா, மின்புலம் வந்து உள்ளே வந்து மின்புலம் 0ன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. அந்த காசில் அதை வச்சுலாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். உள்ளே 0 இருக்கணும்னா வெளியில் எவ்வளோ மின்னழுத்தம் இருக்கணுமோ அதே மின்னழுத்தம் உள்ளேயும் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா நமக்கு என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். மின்னழுத்தம் வேறுபாடு இதன் அர்த்தம் E 0னா அந்த 2 பாயிண்ட்களில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு 0 இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு 0 ஆனிச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், மின்னழுத்த வேறுபாடு 0ன்னு அர்த்தம். வேறுபாடு 0னா வேறுபாடு இல்லைன்னு அர்த்தம். வேறுபாடு இல்லைன்னு அர்த்தம் 2 வோல்டேஜும் 2 பாயிண்ட்லேயும் மின்னழுத்தம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வெளியில் எவ்வளோ மின்னழுத்தம் இருக்குமோ அதே மின்னழுத்தம் உள்ளே இருக்கணும், அதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்னோட்ட கடத்தியில் உள்ளே அனைத்து இடத்திலும் நிலை மின்னழுத்தம் சுழியாகும். உள்ள எல்லா இடத்துலையும் மின்னழுத்தம் 0ன்னு சொல்லியிருக்காங்க. 0 கிடையாது, வெளியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குமோ அவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு தெரியுது. அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு, ACD இது 3 தான் கரெக்டு. ACD இது 3 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கேயும் பார்த்துங்க, கொஸ்டின் வந்து கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்கன்னு பாருங்கள். கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து என்னென்னா
சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ஆப்போசிட்டாக நம்ம சூஸ் பண்ணோம். அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இங்கே கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஏசிடி தான் கரெக்டு. அந்த ஆப்ஷன் இருக்கானா இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில் 3வது ஆப்ஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பார்க்குறோம். 42 என்னன்னா, ஃபார் அ மெட்டல் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் 6.6 எலக்ட்ரான் வோல்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் டஸ் நாட் கிவ். அதான் சொன்னேன் ஏற்கனவே போன கொஸ்டின்லேயே. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து என்னன்னா டஸ் நாட் கிவ், அந்த நாட்டுங்கிறத போல்டாகவே கொடுத்துருக்காங்க. டஸ் நாட் கிவ் ரைஸ் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட். ஆப்ஷன் வந்து 1 பார்த்தீங்கன்னா 100 நானோமீட்டர், ஆப்ஷன் 2 150 நானோமீட்டர், ஆப்ஷன் 3 200 நானோமீட்டர், ஆப்ஷன் 4 50 நானோமீட்டர். தமிழில் சொல்லணும்னா 6.6 எலக்ட்ரான் வோல்ட் வேலை சார்புடைய ஒரு உலோகத்தில் வீழ் கதிர்வீச்சின் பின்வரும் அலைநீளங்களில் ஒளிமின் விளைவை எது ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஆப்ஷன் தான். இப்போ நமக்கு என்ன கான்செப்ட்னா, இங்கே வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவோம்னா வெளியேற்று ஆற்றல்னு சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் படித்தது என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் இங்கிலீஷில் சொல்லணும்னா அது தமிழில் வந்து என்னது வெளியேற்று ஆற்றல் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே அதை வந்து வேலை சார்புடைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேலை சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏற்கனவே சொன்னோம் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நமக்கு வந்து தமிழ் மீடியம் புக்கில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதுக்கு தான் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கற்றுக்கணும். ஒரு வருங்காலங்களில் இந்த கொஸ்டின் பேப்பர் இது பண்ணுறவங்க நம்ம தமிழ் மீடியம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மீடியம் புக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படியே கொடுக்குறதுக்கு அவங்க வந்து பார்க்கணும். சரி, இப்போது ஸோ அந்த 6.6 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது என்னென்னா ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளை வந்து 5 சொல்லுவோம். அதுதான் வேலை சார்புன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளியேற்று ஆற்றல்னு சொல்லுவோம். ரைட், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாங்க் மாறிலி ஹச் கொடுத்துருக்காங்க. 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட் இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய வேவ் லென்த்தில் எது என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை உருவாக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கான்செப்ட்னா நமக்கு வந்து π0 என்ன ஃபார்முலா, h × நியூ0 நம்மளுக்கு தெரியும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பயன் தொடக்க அதிர்வெண், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பயன் தொடக்க அதிர்வெண் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நியூ0 கேட்கல, லாம்டா கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டாவுக்கும் நியூவுக்கும் என்ன ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். நியூ c/λ எழுதலாம். அப்போ c/λ0, c0ன்னு வராது, சிக்கு ஒரே மதிப்பு தான், சி தான், λ0. இதுதான் வந்து இங்கே பயன் தொடக்க அதிர்வெண் மாதிரி இங்கே பயன் தொடக்க அலைநீளம் சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து என்னது, இதை விட அதிகமாக இருந்தால் தான் இங்கே வந்து நடக்கும். நியூ0 விட அதிகமாக இருந்தால் தான் நடக்கும். அதில் λ0ங்கிறப்ப என்னது, λ0 விட இதை விட அதிகமாக இருந்தால் தான் நடக்குங்கிற மாதிரி இது இங்கே வந்து என்னது, λ0 விட கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நடக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க, நடக்காதுன்னு கேட்குறாங்க. சொல்கிற புரியுதா? இந்த ரிலேஷன் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நடக்கிறதுக்கு டேக்ஸ் பிளேஸ், நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா கொடுத்துருக்குற லாம்டா வந்து λ0 விட கம்மியாக இருக்கணும். இந்த λ0 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை விட லாம்டா கம்மியாக இருந்தால் தான் நடக்கும். கொஸ்டின் நடக்கிறதுக்கு கேட்கல, நடக்காது கேட்குறாங்க. அப்போ நடக்காதுன்னா என்ன அர்த்தம், கொடுத்துருக்குற லாம்டா வந்து λ0 விட அதிகமாக இருக்கணும். சரியா, கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது λ0 விட அதிகமாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகே, ரைட். அப்போது இதை கண்டுபிடிப்போம். என்ன வரும், λ0 என்ன வரும் பாருங்கள், கிராஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் λ0 இங்கே வந்துடுது, மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. hc/π0 இங்கே வந்துடுது, π0 இங்கே வந்துடுது. அப்போ λ0 h மதிப்பு கொடுத்துருக்காங்க 6.6 × 10⁻34 × c வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் எவ்வளோன்னா 3 × 10⁸. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பை π0 வேல்யூ கிவன் 6.6 எலக்ட்ரான் வோல்ட். நல்லா கவனிங்க, 6.6 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அதை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். 1 எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ நம்மளுக்கு தெரியணும், எவ்வளவு 1.6 × 10⁻19 ஜூல், இது தெரியணும். ஸோ அப்போ இங்கே 1.6 × 10⁻19 ஜூல். இப்போ 6.6 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 3/1.6 இன்ட்டு பவர்ஸ் மேலே என்ன இருக்கும் பாருங்கள், 10⁻34 8. அப்போ என்ன வரும், -26. இந்த -19 மேலே வந்ததுன்னா +19 ஆகும்.
அப்போ 3/1.6 இன்ட்டு 10 பவர் என்ன வரும் -7 வரும். இந்த 3/1.6 இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 1.875 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் நீங்கள் எப்படி வேணுமாலும் டிவைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எளிய வழியில். 1.875 இன்ட்டு 10 பவர் -7 கிடைக்குது. நமக்கு ஆப்ஷன் எல்லாமே நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நானோன்னா என்னது 10⁻⁹. இப்போ 10⁻⁹ இது என்ன ஆகும், இதை நமக்கு வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 100ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 187.5 வந்து டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட் ஆகின்றோம். 100ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த 10⁻⁷ வந்து என்ன ஆகும், 10⁻⁷ இருக்குது, இதை 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அதாவது 10⁻2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், இந்த 10⁻2 மேலே வந்ததுன்னா -2 ஆகும். அப்போ 10⁻⁹ ஆகும். தெரியுதா? அப்போ இன்ட்டு 10⁻⁹ இதை வந்து இப்படி எழுதலாம், ரெண்டும் சமம். ஸோ இதை வந்து என்னது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இது அப்படியே இருக்கட்டும். இவ்வளோ 187.5 நானோமீட்டர். 10⁻⁹ நானோ, இதுதான் லாம்டா நாட். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன், நமக்கு ஆன்சர் வந்து என்னது, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இந்த லாம்டா நாட்டை விட எது அதிகமோ அதுதான் ஆன்சர். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 நானோமீட்டர் இதை விட கம்மியாக இருக்குது, அது கிடையாது. 150 நானோமீட்டர் இதை விட கம்மியாக இருக்குது, கிடையாது. 200 நானோமீட்டர் இதை விட அதிகமாக இருக்குது, அப்போ அது ஆன்சராக இருக்கலாம். 4th ஆப்ஷன் பாருங்கள், 50 நானோமீட்டர் இதை விட கம்மி. அப்போ இதை விட அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், அது எவ்வளோனா 200 நானோமீட்டர். அப்போ அதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் வந்து 3, 3rd ஆப்ஷன், அதுதான் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. 43 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a concave lens a ray of light emanating from the object parallel to the principal axis of the lens after refraction என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. passes through 2f which is the radius of curvature of the lens. அடுத்து ஆப்ஷன் 2 வந்து appears to diverge from the first principal focus. ஆப்ஷன் 3 emerges parallel to the principal axis. ஆப்ஷன் 4 வந்து passes through the second principal focus. இப்படி சொல்கிறாங்க. ஒரு குழி வில்லையின் பொருளிலிருந்து வெளிவரும் கொஞ்சம் பிரிண்டிங் சரியாக அது கிளியராக தெரில. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு குழி லென்ஸில் பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளிக்கதிரானது முக்கிய அச்சுக்கு இணையாக வந்து ஆடியில் படுது, வில்லையில் படுது. ஆடியில் பட்டதுக்கப்புறம் விலகலடைந்த ஒளிக்கதிர் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, வில்லையின் வளைவு ஆரமான 2f வழியே கடந்து செல்லும். ஆப்ஷன் 2 வந்து என்னென்னா, முதன்மை குவியத்திலிருந்து விரிகை அடைவது போல் தோன்றும். ஆப்ஷன் 3 என்னென்னா, முதன்மை அச்சுக்கு இணையாக வெளியேறும். ஆப்ஷன் 4 இரண்டாம் முதன்மை குவியத்தின் வழியாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸு சொல்லியிருக்காங்க. குழி லென்ஸ், குழி லென்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இது வந்து முக்கிய அச்சு, இது வந்து F1 வச்சுக்கலாம், இது வந்து என்னது F2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே எங்கேயோ ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டு பேரலல் ரே, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வந்ததுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக வந்ததுன்னா கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்ததுன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். இங்கே அது வந்து கான்கேவ் லென்ஸ், அப்போ என்ன ஆகும், இப்படி டைவர்ஜ் ஆகும். இந்த டைவர்ஜ் ஆகிற ரே வந்து என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குல்ல அதுலேருந்து டைவர்ஜ் ஆகி வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னென்னா, அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது தமிழில் முதன்மை குவியத்திலிருந்து விரிகை அடைவது போல் தோன்றும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் 2, அதாவது ஆன்சர் 2, அதாவது செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக. இதை நோட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. 44 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a submarine is designed to withstand an absolute pressure of 100 atm. How deep can it go below the water surface? Consider the density of water 1000 kg per meter cube. 1 atm equal to 1 × 10⁵ pascal and gravitational acceleration g equal to 10 meter per second square சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 1 990 மீட்டர், ஆப்ஷன் 2 9900 மீட்டர், ஆப்ஷன் 3 99 மீட்டர், ஆப்ஷன் 4 9000 மீட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் 100 ATM எனும் தனி அழுத்தத்தை தாங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது நீர் மேற்பரப்பிலிருந்து கீழே எந்த ஆழம் வரை செல்லக்கூடும். நீரின் அடர்த்தி 1000 kg/m3 எனவும்
ஒரு ஏடிஎம் ஈக்குவல் டு 1 × 10⁵ பாஸ்கல் மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் G ஈக்குவல் டு 10 m/s எனவும் கருதுக. அதே ஆப்ஷன். அப்போ ஒரு சப்மரைன் இவங்க கொடுத்துக்கிறது என்னென்னா எவ்வளோ தாங்கும், வித்ஸ்டாண்ட் பண்ணும், டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ தாங்கும் அப்படின்னா 100 ATM வரலையும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 ATM அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஒரு ஏடிஎம், ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏடிஎம் அப்படின்னா 1 × 10⁵ பாஸ்கல். 1 பாஸ்கல்னால் 1 Nm/m² நமக்கு தெரியும். அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர், நீரினுடைய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 1000 kg/m3. இது கொடுக்கலனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து G எவ்வளோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா 10 m/s² எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸ்மால் G 10 m/s². இப்போ நம்ம சப்மரைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த நீர்மூழ்கி கப்பல். அது வந்து நீர்பரப்புக்குள்ளே போகுது. இங்கே இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ, இது மேலே எவ்வளோ அழுத்தம் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, மேலே இங்கே இருந்ததுன்னா காற்றினுடைய அழுத்தம், மேலே காற்று இருக்குது, காற்றோட அழுத்தம், அந்த காற்றோட அழுத்தம் P0ன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ, கடல் மட்டத்தில் காற்றினுடைய அழுத்தம் வந்து 1 × 10⁵ பாஸ்கல். இதுதான் ஓகேயா. இப்போ இதுக்கு கீழே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியினுடைய அந்த நீர் தம்மம்னு சொல்லுவோம், லிக்விட் காலத்தோட ப்ரெஷர். இதனுடைய ப்ரெஷர் இதோட சேரும். அப்போ அதோட ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா, லிக்விட் காலத்தோட ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா H/ρg. அப்போ இந்த 2 ப்ரெஷரும் ஆட் ஆகி தான் இதில் வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தா P = இந்த P0 + H/ρg அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேட்குறது எவ்வளோ ஆழம் வரலையும் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஹைட், ஹச் நம்ம பொதுவாக சொல்லுவோம், இங்கே வந்து டெப்த்து டின்னு கூட வச்சுக்கோம். டெப்த்துங்கிற ஹைட், H ஃபார் ஹைட்னு சொல்லுவோம், இங்கே டெப்த்துங்கிறதுனால டின்னு கூட இதை வச்சுக்கலாம், டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து டி, அதாவது ஹைட்டுங்கிற எதுக்காக சொல்லணும்னா லிக்விட் காலத்தோட ஹைட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஆழம் கீழே போகுதுன்னு சொல்கிறோம். அதில் D/ρgன்னு எடுத்துட்டாலும் சரி, DRH எது போட்டாலும் சரி, ஓகே தான். ஸோ அப்போ இதுதான் கேட்குறாங்க, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த H தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Hங்கிறது இங்கே டெப்த்து. ஸோ இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். P வந்து என்னது, டோட்டல் ப்ரெஷர், அதுதான் எவ்வளோ தாங்குங்கிறது டோட்டல் ப்ரெஷர், அது கொடுத்துருக்காங்க 100 ATM. அப்போ 100 × 1 ATMனா 1 × 10⁵ பாஸ்கல் ஈக்குவல் டு PO எவ்வளோ சொன்னோம், காற்றோட அழுத்தம் கடல் மட்டத்தில் மேலே எவ்வளோனா 1 × 10⁵. அப்போ 1 × 10⁵ ப்ளஸ் H/ρg. இது அப்படியே இருக்கும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா எவ்வளோ வரும், 100. இங்கே 100 × 10⁵ இருக்குது. இது இங்கே வரப்போ 100 மைனஸ் இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கும், -1 ஆகும். 10⁵ காமனாக இருக்குது. இங்கேயும் 10⁵ இருக்குது, இங்கேயும் 10⁵ இருக்குது. ஈக்குவல் டு H/ρg. அப்போ 100ல் 1 போச்சுன்னா 99. 99 × 10⁵ ஈக்குவல் டு H/ρg. நமக்கு H தான் வேணும். அப்போ H ஈக்குவல் டு என்ன எழுதலாம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரப்போ அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கே வந்து டிவிஷன். 99 × 10⁵/ρg. ρgக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 99 × 10⁵ டிவைடட் பை ரோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000. அப்போ அதை வந்து 10⁻³ எழுதலாம். இன்ட்டு G வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 10⁻1. அப்போ கீழே வந்து 10⁻4 இருக்குது. 10⁻3 × 10⁻1 10⁻4, மேலே 10⁻5. அப்போ இதில் 10⁻4க்கும் 10⁻4 அடிச்சுட்டா மீல 10 மட்டும் இருக்கும். அப்போ 10 × 99 990 மீட்டர்னு கிடையாது. அப்போ எவ்வளோ டெப்த்து வரலையும் இது போகலாம் அப்படின்னா 990 மீட்டர். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அப்போ ஆன்சர் 1 990 மீட்டர். நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45, லாஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஃபிசிக்ஸில். அது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் மேட்ச் பண்ணியே காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லிஸ்ட் 1ல் ஏ வந்து மைக்ரோவேவ்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோவேவ் மைக்ரோ அலைகள், அதுக்கு வந்து எது வரும், அது எதை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிஸ்ட்ரான் வால்வ் ஆர் மேக்னட்ரான் வால்வ். கிளிஸ்ட்ரான் வால்வ் அல்லது மேக்னட்ரான் வால்வ். அப்போ ஒன்றுக்கு வந்து எது மேட்ச் ஆகும்னா இந்த 4th சாய்ஸ். அடுத்து பி வந்து விசிபிள் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. விசிபிள் லைட்னா கண்ணுறு ஒளி. அது எது உற்பத்தி பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து electrons in atoms emit light when they move from higher energy level to a lower energy level. உயர்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து தாழ்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறப்போ நமக்கு ஒளியை வெளிவிடுதுன்னு பார்த்தோம். ஸோ அங்கேயே லைட்டுங்கிற வார்த்தை இருக்குது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். விசிபிள் லைட். அப்போ பிக்கு 1 ஃபஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து சி வந்து காமா ரேஸ். காமா ரேஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ரேடியோ ஆக்டிவ், கதிரியக்கத்தன்மை வாய்ந்தது. அப்போ ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது
அணுக்கருவின் கதிரியக்க சிதைவுலேருந்து அது வெளிப்படுது. அப்போ இதுக்கு வந்து செகண்டு சாய்ஸ். அடுத்து டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். அதுக்கு எது வரும் அப்படின்னா நமக்கு வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அணு மற்றும் மூலக்கூறுகளுடைய அதிர்வுகளிலிருந்து வெளிப்படுறது தான் அது. அப்போ இதுக்கு வந்து தேர்டு. அப்போ இந்த இது வந்து மேட்ச் ஆகிறது ஏக்கு 4 பிக்கு 1, ஏக்கு 4 பிக்கு 1 சிக்கு 2. அது வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். இந்த மேட்சப் பண்ணி தேர்ட் ஆப்ஷன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.